ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கணும். பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, மெக்கானிக்கலில் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 60% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மொத்தம் ஒரு 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க மினிமம். சரிங்களா? இல்லை ப்ரோ, நான் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் 1 இயர் அப்ரெண்டிஸ் அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரிங்களா? ப்ளஸ் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்டு 4th இயர். ஸோ 4 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். மேபி அதுக்கு அடுத்து அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஒர்க் நீடு அதை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ ஏஜ் லிமிட் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இயருக்கான சேலரி 25, செகண்ட் இயர்லேருந்து 28,000 இருக்கும். அண்ட் தேர்ட் அண்ட் 4th இயர்லேருந்து உங்களுக்கு 31,000 சேலரி. ப்ளஸ் அது போக உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது, டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது, பெய்டு லீவ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸு, பிஎஃப் இதெல்லாமே உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 30 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு, அன்ரிசர்வ்டுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ 33 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ், ஸோ 35 வரையும் அப்ளை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவ் டு அப்ளை, இதை நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும். www.ecil.co.in. இதில் கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸில் அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அது இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. 16th செப்டம்பர்லேருந்து 22nd செப்டம்பர் வரையும் உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஷார்ட் பீரியட் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கூட இல்லை, உங்களுக்கு ஒரு 8 நாள் 7 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க இப்போவே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை 1:4 ரேஷியோவில் மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கான மார்க் எப்படி அலோகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு 20% அலோகேட் பண்ணுறாங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 30, பர்சனல் இன்டர்வியூவில் ஒரு 50. இந்த 3 செலெக்ஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்டிங்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் அகாடமிக்கில் குவாலிஃபிகேஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பிஇ பிடெக்கில், அதை பொறுத்து அவங்க ஒரு மார்க் அலோகேட் பண்ணுவாங்க, 20 மார்க். சரிங்களா? அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த டிசிப்ளினில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுதான் மெயின். சரிங்களா? உதாரணத்துக்கு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூவில் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 50 மார்க். ஸோ இது ஒரு 80, இது ஒரு 20. ஸோ 100 மார்க்கு யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னா இதில் ஃபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நீங்கள் தரவாக செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? என்னை பொறுத்தவரையில் இதில் ஃபீஸ் மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இதில் ஃபீஸ் மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் இல்லை, அப்ளை ஃபீஸ் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.